ஓகே. உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இப்போ சினிமாவில் இந்த கலெக்டர், ஜட்ஜி, ஆஃபீஸர் அப்படியே ஒரு 100 படம் நடித்தாச்சு. சினிமாவில் என்னென்னா இந்த ஆஃபீஸர், கெஜெட்டட் ஆஃபீஸர், ஜட்ஜி, லாயர் கூட இல்லை, ஜட்ஜி தான், சேர்மன், பார் கவுன்சில் சேர்மன், ஜட்ஜி, விவோ, தாசில்தார், டெப்டி தாசில்தார், கலெக்டர், இப்படியே ஒரு பேங்க் மேனேஜர், பேங்க் ஆஃபீஷியல்ஸ், இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 60-70 படம் பண்ணுவேன். ஒரு நாள் 2 நாள் தான் வரும். இப்போ நான் நினச்சது உண்டு, இந்த ஆஃபீஸர்லேருந்து வேறு கேரக்டர் மாற்றலான்னா எனக்கு என்ன மாதிரி கேரக்டர் வரணும். ஃபேமிலி காமெடியன் அதுக்குள்ளே வரலாம், அல்லது இந்த ஐயர் கேரக்டர் த்ரோட்டு வரலாம். அடுத்தது ஐயருக்கு அப்புறம் இந்த மாதிரி கோயிலில் மேலக்காரர்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே 2 நாள் 3 நாள் உள்ள கேரக்டர் தான் மெஜாரிட்டி சினிமாவில் அமையும். ஏன்னா அதை நல்லா பார்த்து சக்ஸஸ் ஆயாச்சு. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி இப்படியே இந்த சினிமாவில் கதையின் நாயகன் ஒரு கலெக்டராகவோ ஒரு தாசில்தாராகவோ ரிட்டையர்ட் பீப்புளாகவோ இருந்தால் தான் நமக்கு அந்த கேரக்டர் வரும். ரிட்டையர்ட் பீப்புள் இதெல்லாம் பார்த்தா இப்போ அவர் ஜெயிச்சு சொல்லலாம் மெச்சூரிட்டி. அதுக்கடையில் நம்மளுடைய 40-50 காலங்கள் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த சினிமா. 50 ஆண்டு காலங்கள் மக்கள்கிட்ட வாழ்ந்தது தான் சினிமா. ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு 2-3 இடத்துல ஆஃபர் வந்துச்சு. அதில் வந்தது தான் நம்பர் 1 ஸ்கூல் வாத்தியார், அயலிங்கிற வெப் சீரிஸ். அயலிங்கிற வெப் சீரீஸில் ஸ்கூல் வாத்தியார். பட் நான் கொஞ்சம் என்னடா தேட்ரிக்கல் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வருத்தம். ஏன்னா தேட்ரிக்கல் உங்களுக்கு சிங்கம் மாதிரி, இல்லாட்டி மர்சிடிஸ் பென்ஸ் கேரவன் மாதிரி, கார் மாதிரி, வால்வோ பஸ் மாதிரி, ஃப்ளைட்டு மாதிரி. சினிமா ஃப்ளைட்டு, வெப் சீரீஸுங்கிறது வால்வோ பஸ்ஸு, சீரியலுங்கிறது நம்ம கவர்மெண்ட் பஸ் மாதிரி, அச்சடிச்சா சோறு அவன்ஸ் குழம்பு மாதிரி. சீரியல் காக்காசு உத்தியோகமாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் மாதிரி. அப்போ இந்த காக்காசு உத்தியோகமாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் சொல்கிறாங்களே சீரியல், அது போயிருக்கணும். அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் சினிமா வந்த புதுசில் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் சீரியல் அப்பப்போ போய்க்கிங்க, வருமானம் வாழ்வாதாரம் கிடைக்கும். பட் நம்ம தான் ஃப்ளைட்லேயே போவோமே. சினிமாவிலையும் ஃப்ளைட்டில் போகணுன்னா ஃப்ளைட்டு வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் ஒன்று தான். ஸோ அப்போ சினிமாவே போய் கேட்டு போனால் அந்த 1 நாள் 2 நாள் அப்படியே இன்றைக்கி ஓரளவு ஆஃபீஸர், கெஜெட்டட் ஆஃபீஸர், ஒரு நேர்மையான அதிகாரி. நான் நெகட்டிவ் ரோல் பண்ணாலும் அது நேர்மையான அதிகாரியாக தான் மக்கள் நினைப்பாங்க. மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்கும்போது அயலி வந்துச்சு. அது ஒரு உலகம் தனி. அயலி வந்தவுடனே வெப் சீரிஸ் கேட்டகரி, வெப் சீரிஸு, வெப் சீரியலு, அடுத்த இது 2 ஒரு கேட்டகரி தான். அதிக நாள் இருக்கும், 130-140 எபிசோடு போகும். சக்ஸஸ் ஆக அதை ரிப்பீட் ஆகும். இதில் ஆஃபீஸ் வெப் சீரிஸ் ஒன்று கிடச்சிது. அயலி பார்த்துட்டா இல்லை வேறு ஏதாவது படத்தில் பார்த்தா ஆஃபீஸ் வெப் சீரியல்ங்கிறது ஒரு விஜய் டிவியில் ஹாட்ஸ்டாரில் வர்ற, ஜியோ ஹாட்ஸ்டாரில் வர்ற ஒரு ப்ரோக்ராம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எவ்ரி ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு 30-40 இது எபிசோடு வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டர் வைஸ் கலெக்டர், டெப்டி தாசில்தார் எப்படி இருப்பாங்க, எப்படி அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி என்ன அப்படிங்கிறத தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. இந்த டெப்டி தாசில்தாருக்கு நான் உயிர் கொடுத்து நடிச்சுட்டு இருக்கிறேன். மிஸ்டர் நெப்போலியன்கிற கேரக்டரில்
இந்த டெப்டி தாசில்தாரை ஹாட் ஸ்டார், விஜய் டிவி, விஜய் ஜியோ, விஜய்க்கு ஹாட் ஸ்டார், ஜியோ ஹாட் ஸ்டாரில், விஜய் டிவியில், ஜியோ ஹாட் ஸ்டாரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 2 எவ்ரி ஃப்ரைடே வந்துடும். இதில் யாரோடு வந்து நல்லா இது வந்து ரிலீஸ் ஆனது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடு கிரியேட்டிவ் பண்ணுறது. தாசில்தார் ஆஃபீஸில் மாடு வந்து மிரட்டும், அது ஒரு நல்ல சீக்வன்ஸு. அப்புறம் நான் தூங்குற மாதிரி சீக்வன்ஸ் நிறையா இருக்கும். அதான் கவர்மெண்ட்டோட பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறது தானே. நம்ம கவர்மெண்ட்டில் வந்து அந்த காலத்தில் சலுகைகளை வாங்கணும்னா நிறைய கஷ்டப்படணும். கவர்மெண்ட்டை திட்டி தான் படம் இருக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் நல்ல விஷயமும் இருக்குது. நல்ல விஷயங்களை சினிமாவில் சுட்டி காட்ட மாட்டாங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் தான் தெரியும் எல்லாருக்கும். அதனால் சினிமா பொறுத்தவரையிலையும் நல்ல விஷயங்களை காட்டாங்க. தப்புகளை, அரசாங்கத்தின் தப்புகளை திருத்த சொல்லுவாங்க. பட் அரசாங்கம் இன்னும் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, உலக லெவலில் இன்னும் டெக்னாலஜி மாறி நிறைய விஷயங்கள் மாற வேண்டியது இருக்குது. அது மாறிக்கிட்டு வருது. பட் அது அதோட சினிமாவோட வரலாற்றில் அந்த மாதிரி கதைகள் எடுத்து சொல்லும்போது, இப்போ காதல்ங்கிற ஒரு வாழ்க்கை ஒன்றுச்சு, பாசங்கிற ஒரு வாழ்க்கை, அண்ணன் தம்பி பாசம், அக்கா தங்கச்சி பாசம், அப்புறம் லவ்வில் ஒரு மேட்ரு, அப்படியே போகும்போது இந்த ஆஃபீஸ் ஸ்டார் ஒரு ஆஃபீஸில் நடக்கிற காமெடி ட்ராமா. அதாவது எப்படி ஆஃபீஸ் வரும், எந்த மனிதனில் வேலை செய்கிறோம், அதில் 10 கேரக்டர் இருக்குது. தாசில்தார் 1, டெப்டி தாசில்தார், அப்புறம் 3 கிளர்க்கு, அடுத்து ஒரு ஆஃபீஸ் பியூனு. இப்படி ஒரு சின்ன ட்ராமாக்குள்ளே இத்தனை ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் ஆஃபீஸ் சீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். அது ஆஃபீஸ் வெப் சீரியல் அவ்வளோ அழகாக இருக்கும். என்னுடைய ஒரு டைலாக்கும் குரல் வளம். நீங்கள் டைலாகு உயிர் நாடி ஆடியாலஜிஸ்ட்னா அதுக்குன்னு ஒரு குரல் வளத்துக்குன்னு சில டாக்டர்ஸ் இருக்காங்க. அது சென்னையில் ரொம்ப கம்மி. அந்த இண்டஸ்ட்ரி, குரல் வளத்தை பற்றி படிக்கிற இண்டஸ்ட்ரி ரொம்ப பெக்குலியர் இண்டஸ்ட்ரி, டிமாண்டிங் இண்டஸ்ட்ரி. சினிமாக்காரர்களும் குரல் வளமும் ரொம்ப கனெக்டிங் பீப்புள். டப்பிங், டப்பிங் தான் பேச முடியும். அந்த டப்பிங்கில் பண்ணும்போது குரல் வளம் இனிமையாக இருக்கணும். என் குரல் வளம்லாம் பார்த்தீங்கன்னா டாமினேட்டிங் வித் பெக்குலியராக இருக்கும். ஸோ டாமினேட்டிங் அண்ட் பெக்குலியராக இருக்கிறதுனால இந்த ஆஃபீஸ் வெப் சீரியல் த்ரூட்டாக வரும். நல்ல டிஆர்பி ரேட் கொடுத்துருக்காங்க. நல்ல டாப் லெவலில் தான் போய்கிட்டு இருக்கு. டாப் 5, டாப் 3 டாப் 5 தெரியல. அதை டிஆர்பி வச்சு டிசைன் பண்ணுவாங்க. இப்போ என் கேரக்டர்லாம் நல்லா போய்கிட்டுருக்கு. அது ஓரளவு ரிலையபிளாக தான் வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சினிமாவில் தான் கிடைக்கும்னு நினச்சேன். பட் சினிமாவில் கொஞ்சம் பெரிய போர்க்களம் சினிமா. அந்த போர்க்களத்தை வந்து அந்த பிராண்டிங், போர்க்களத்தில் வந்து இந்த பிராண்டிங், சினிமா பிராண்டிங். இப்போ வந்து சினிமாவில் வந்து வெப் சீரிஸ் ஒரு நல்ல மைல்கல், நல்ல மைலேஜ். தாசில்தார் ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸ்லையும் நான் போனேன்னா ஸ்பெஷல் மரியாதை கிடைக்கும். மக்கள் அன்போடு ஏற்றுக்குவாங்க. கலெக்டர், தாசில்தார் இதெல்லாம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு துறை. ஸோ அந்த ஆஃபீஸ் வெப் சீரியலில் பாருங்கள், என்னுடைய ட்ரெஸ் கோடு ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணாடி அந்த இதெல்லாம் போட்டு நல்லா வரும்போது டைலாக் டெலிவரி, இந்த ஐடி பீப்புளோட டெய்லி சண்டை, இந்த பெண்கள் 2 கிளர்க்கை டெய்லி மிரட்டுறது, அதுக்கப்புறம் பாட்டையும் ஊறுகாய் விற்கிற மிஸ்டர், அவர் பேர் மணி, சிவாங்கிறது ஆக்டர் பேர் அவர். அப்புறம் அது இந்துன்னு ஒரு கேரக்டர், அவங்க தான் ஹீரோயின். அடுத்து முத்துன்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து காமெடி யூத் காமெடி லேடி.
அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா மணிசார் கிளர்க்கு, ராகவன் தாசில்தார் கேரக்டர். அவர் சரித்திரனின் நரித்தவன். ஒரு நல்ல பீச்சு, நல்ல ஒரு என்ஜாய். ஆர்ஜே. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ், இந்த குடிகாரன் கேரக்டர் அவர் தேனி முருகன் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேமப்பிரியா சினிமா ஆர்டிஸ்ட்டு, அவங்க அந்த இதாக நடிச்சிருப்பாங்க. இந்த காக்கா முட்டை பாட்டி, இப்படி ஆர்டிஸ்ட்டு 1 by 1 சனின்னு ஒரு கேரக்டர் ஆஃபீஸ் பேர். தங்கதுரை ஒருத்தர் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பெரிய நடிகர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து யாருன்னா ஃப்ராங்க் ராகுல், அப்புறம் இந்த பாரின்னு ஹீரோ, அப்புறம் பிரகாஷ் ஐடிடிஎம், அப்புறம் அப்படியே சொன்னால் நம்ம ஒரு பண்ணையார், ஒரு ஐஎன்எஸ்ன்னு ஒரு பண்ணையார் கேரக்டர், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பையன் பரந்தாமன் நல்லா நடிச்சிருப்பான், அவரோட நடிச்சிருந்தா ஐஎன்எஸ். அதுக்கப்புறம் ஊர் மக்கள், இந்த ஊர் மக்கள் கத்தியும் கம்பம், சாதாரண தண்ணி பிரச்சனைக்கு கத்தியும் கம்பம், அதை வாட்ச் பண்ணி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு எஸ்ஐ பொண்ணு, அது பேர் ஜானகின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டராக 30-40 கேரக்டர் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். டெய்லி வெள்ளிக்கிழமை வாரம் நிறையா பார்க்கலாம். இல்லை வாரம் பார்க்க முடியாதவங்க எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ அந்த ஆஃபீஸ் வெப் சீரிஸை தொடர்ந்து பாருங்கள். ஒரு அருமையான ஜேர்னி, ஒரு ஆக்டிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் போடணும், டிஆர்பி. ஸோ அது மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த ஆஃபீஸ் வெப் சீரியல் நடிச்சுக்கிட்டே போகலாம். நிறைய கதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் பிரச்சனை இதே மாதிரி 2-3 சேனலில் கிடச்சிருக்கு. அது வில்லேஜ் ஆஃபீஸர், இது வந்து தெப்டி தாசில்தார், கலெக்டர், ஆர்ஐ, இந்த மாதிரி அறநிலையத்துறை, அப்படி இப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ரசித்து பாருங்கள். எனக்கு எப்போதுமே ஒரு எண்ணம், நான் வேலை செய்யணும் இல்லையோ மக்களுக்கு வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் என் வேலை. மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் வீடியோ போடுறதுல சாரி ஆஃபீஸில் நடித்ததில் இந்த 10 வருஷமாக ஒரு 50 படத்துக்கு நடிக்கிற பெனிஃபிட் கிடச்சிருக்கு. 50 படத்தில் நடித்தா என்ன பேர் புகழ் வருமோ அது ஒரே ஆஃபீஸும் அயலிலையும் கிடச்சிது. இன்னொரு 5ஆவது பண்ணியிருக்கேன். கரோலின் காமாட்சி, அதுக்கப்புறம் வெள்ளை ரோஜா, சொல்லிக்கிட்டே போகலாம் வெப் சீரிஸ். பட் த ட்ரேட்மார்க் அயலி, த லேண்ட்மார்க் ஆஃப் மை லைஃப் ஆஃபீஸ் தான் நம்ம லைஃப்பில் ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம், ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ இப்படி நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட ஷூட்டிங் போயிட்டு தான் வரேன். ஸோ மாம்போ மூவி இட்ஸ் எ கிரேட் மூவி டைரக்டர், மூவி மேக்கர், டைரக்டர், த பெஸ்ட் ரோஜா கம்பைன்ஸ். ராஜா மீதின் சாருடைய படம் இது. நிறைய பேர் அது ப்ரொஃபஸர் சார் படம்னா கேட்க வேண்டாம், அவர்கிட்ட ரியாலிட்டி பேசும். அந்த மாதிரி அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் பண்ணுவார். ஸோ இப்போ இந்த ஆஃபீஸ் சீரியலில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒன்று ஒன்றா அடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் அதில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஆஃபீஸ் சீரியலை நல்லா பாருங்கள். ஒரு பெரிய கார்பரேட் வந்து நமக்காக ராசில் இந்த மணலில் இருப்பார். அப்புறம் நிறைய பேர் இடையில வருவாங்க ஆர்டிஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ் பாடல்களாக இருக்கட்டும், யூத் பாடலாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், காமெடி சென்ஸாக இருக்கட்டும், சின்ன அந்த ஊர் பிரச்சனைகள் அதுவாக இருக்கட்டும். ஊர் பிரச்சனைகள் திடீர்னு அருவா கத்தி கும்பகோணம் வில்லேஜ் டைப் அயலிலையும் அது தான். பட் அது வந்து ஒரு 9 வருஷங்களோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அயலியும் நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டு.
ஹாட்ஸ்டார், ஜியோ ஹாட்ஸ்டாரில் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.